கர்த்தருடைய பரிசுத்த நாமம் பயன்படுவதாக. இதனால இந்த காலங்களிலே கர்த்தர் நம்மை அவற்றை பலப்படுத்தும்படியே நமக்கு தெரிந்த வார்த்தை ரோமர் எழுதின நிருபம் அதனுடைய 8வது அதிகாரம் அதனுடைய 14, 15, 16 வசனங்கள். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுவதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் பயன்படுவதாக. இந்த வசனங்களை கொண்டுதான் தேவஜனங்களாகி நம்மை இன்று அவர்கள் பலப்படுத்துகிறார். இந்த வசனம் ஒரு பிரதானமான சத்தியத்தை தேவஜனங்களாகி நமக்கு காண்பித்து தந்து தேவபிள்ளைகளாகி நம்மை கர்த்தருக்குள்ளே பலப்படுத்துகிறது. அதுதான் நாம் நீங்களும் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரை நிறைவால் நாம் நடத்தப்படுகிறோம். எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். நாம் நீங்களும் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறதுனால நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் தான் என்று ஆவியானவரும் நமக்குள்ளே இருந்து அவர் சாட்சி கொடுக்கிறார். இந்த ஒரு அனுபவம் தேவஜனங்களாக நாம் பெற்றுக்கொண்ட மேலான ஒரு பாக்கியம். பரலோகத்தின் தேவன், சகலத்தையும் சிருஷ்டித்த சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னை உங்களை தெரிந்து கொண்டு தம்முடைய ஆவியை நமக்கு தந்து நாம் அவருடைய பிள்ளைகள் என்று அவர் நமக்குள்ளே இருந்து சாட்சி கொடுக்கிறார். இது நாம் பெற்றுக்கொண்ட பாக்கியம். இதை காட்டிலும் ஒரு மேலான ஆசீர்வாதம் ஒண்ணுமே கிடையாது. நம்மை காண்கிறவர்கள் ஜீவனுள்ள தேவனை மகிமைப்படுத்தும்படியாக நமக்குள் இருந்து அவர் செயல்படுகிறார். இப்படிப்பட்ட அனுபவத்தை உடைய தேவ ஜனம் எல்லா நிலையிலும் கர்த்தருக்காக வைராகியமாய் செயல்படும். எதற்காகவும் ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாங்க, விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா தன்னை தம்முடைய பிள்ளையாய் மாற்றினவர், சர்வத்தையும் ஆளுகிறவர். தகுதியை பார்த்தோ, ஞானத்தை பார்த்தோ, மற்ற எந்த காரியத்தையும் பார்த்தோ நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. அப்படி தெரிந்து கொண்டால் நம்மை காட்டிலும் தகுதியானவர்கள் இந்த உலகத்தில் இருக்காங்க. எல்லா விதத்திலும் அவர்களை தெரிந்து கொள்ளாமல் ஞானிகளை வெட்கப்படுத்த பைத்தியமான நம்மை தெரிந்து கொண்டார். உள்ளவர்களை வெட்கப்படுத்த இழிவாய் அற்பமாய் எண்ணப்பட்ட நம்மை தெரிந்து கொண்டார். பலம் உள்ளவர்களை வெட்கப்படுத்த பலவீனமான நம்மை தெரிந்து கொண்டார். இது கர்த்தருடைய செயல். அது ஆச்சரியமானது. தேவஜனங்களாகிய நாம் இந்த வசனங்களை தியானிக்கும் பொழுது இன்னொரு காரியத்தையும் கர்த்தர் நமக்கு தெரியப்படுத்துகிறார். அதுதான் யோவான் எழுதின சுவிசேஷம் அதனுடைய 1வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனம் தெளிவாய் சொல்கிறது. எந்த ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக்கொள்கிறானோ அந்த மனுஷன் தேவனுடைய பிள்ளையாய் மாறும்படியாய் கர்த்தர் அவனுக்கு அதிகாரம் கொடுக்கிறார் என்று. அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்கிறவன் தேவனுடைய பிள்ளையாய் மாறும்படியான அதிகாரத்தை பெற்றுக் கொள்கிறான். ஆனா அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொண்ட உடனே எல்லாமே முடிஞ்சதா அப்படின்னு கேட்டா நிச்சயமா இல்லை. அதற்கான தொடர்ச்சி தான் இந்த 3 வசனங்கள். அதிகாரத்தை பெற்றுக்கொண்ட மனுஷன் அந்த அதிகாரத்தை செயல்படுத்த வேண்டுமேயானால் அவனுக்குள்ள பலன் இருக்கணும். எவ்வளவு பெரிய ராஜாவா இருந்தாலும் அவருடைய சரீரத்துல பலன் இல்லாமல் அவர் பலவீனமாயிருந்தால் அவரால் அவருக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை பயன்படுத்த முடியாது. அதனால அவருக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. எசேக்கியா யூதேயா தேசத்திற்கு ராஜாவா இருந்தாலும் அவன் பலவீனமா இருக்கும் பொழுது அவனால் என்ன பண்ண முடியாது, எந்த ஒரு காரியத்தை செய்ய முடியாது. அப்ப கர்த்தர் நமக்கு காண்பித்து தருகிற ஒரு காரியம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் நாம் விசுவாசம் வைத்தோம், அவரை ஏற்றுக்கொண்டோம், சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டோம். அப்பொழுதே பிதாவாகிய தேவன் நாம் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படியான அதிகாரத்தை நமக்கு தந்துவிட்டார். ஆனா அந்த அதிகாரத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்தவும் அந்த அதிகாரத்தின் நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ளவும் எல்லா கண்களுக்கு முன்பாக தேவஜனங்களாகி நானும் நீங்களும் தேவனுடைய பிள்ளைகள் என்ற சாட்சியை பெற்றுக்கொள்ளவும் நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் மிக மிக முக்கியம், மிக மிக அவசியம். பரலோகத்தின் பலனாகிய பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்தால் மட்டுமே தேவஜனங்களாகிய நம்மால் பிதாவாகிய தேவனால் அருளப்பட்ட அந்த அதிகாரத்தை பயன்படுத்த முடியும், வெளிப்படுத்த முடியும். நம்முடைய வாழ்க்கை சாட்சியாக இந்த வசனங்கள் தெளிவாய் சொல்கிறது. நாம் மீண்டும் பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறவில்லை, பரலோக தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கிறோம். அந்த ஆவியானவர் நமக்குள் இருந்து நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று நமக்கு சாட்சி கொடுத்து நம்ம என்ன பண்றார், நம்மை பலப்படுத்துகிறார். அவர் நமக்கு தந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிறார். ஏன் தெரியுமா, நமக்குள்ளே புத்திர சுவிகாரத்தின் ஆவி இருக்கிறது, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். இது தேவஜனங்களாகிய நாம் உணர்ந்து கொண்டவர்களால் ரட்சிக்கப்பட்டேன், ஞானஸ்தானம் பெற்றேன், இதோட எல்லாம் முடிஞ்சது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை விசுவாசிக்கிறேன், அவரை ஏற்றுக்கொண்டேன், இதோட எல்லாம் முடிஞ்சது அப்படின்னு நினைக்காம அதன் பிற்பாடு
அவர் நமக்கென அருளின பலனாகிய பரிசுத்த ஆவியானவரால் நாம் பலப்படுத்தப்பட நாம் நம்மை முழுமையாய் கர்த்தரை பார்த்து அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் அவர் நமக்கு வாக்குப்படின பரிசுத்த ஆவியானவரை பரலோகத்தின் பலனை நமக்கு தந்து கர்த்தர் நமக்கு தந்த பிள்ளை என்ற அதிகாரத்தை பயன்படுத்தவும் அதன் நன்மையை பெற்றுக்கொள்ளவும் அப்பா பிதாவை என்று அவரை கூப்பிடவும் தேவஜனங்களாகிய நாம் கிருபாசன தண்டை தைரியமாய் கிட்டி சேர பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்தி நம்முடைய ஆவியுடனே கூட நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அவர் நமக்கு சாட்சி கொடுத்து பிள்ளைகளானால் சுதந்திரம் ஆமை என்ற வசனத்தின்படியே தேவஜனங்களாகிய நானும் நீங்களும் இம்மையிலும் மறுமையிலும் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற சுதந்திரத்தை நாம் பெற்றுக்கொள்ளவும் கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்து மகிழவும் நித்திய ஜீவனிலே கர்த்தரோடு கூட வாழவும் கர்த்தர் நமக்கு கிருபை செய்வது அதிக நிச்சயம். தேவர்களாக நாம் இதை உணர்ந்தவர்களாய் இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ நாம் நம்மை முழுமையாய் கர்த்தரை பார்த்து அர்ப்பணிப்போம். கர்த்தர் இந்த வசனத்தை கேட்ட மனிதரை மாஸ்டர் வழிநடத்துவாராக. கர்த்தரை வசனம் மட்டுமே பயன்படுவதாக. மாரநாதா இயேசு வருகிறார். ஆயத்தமாம் கரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன், அவர் பலன்